இப்போ நான் நின்றுட்டு இருக்கக்கூடிய இந்த ஹைவே வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்னை டு திருப்பதி போகக்கூடிய எக்ஸ்பிரஸ் ஹைவேங்க. இது சிங்கிள் வே இருந்துச்சு, இப்போ எக்ஸ்பிரஸ் ஹைவே வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இருந்து எக்ஸாக்டாக ஒரு 2.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சைட் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. கைஸ், இப்போ நான் எங்கே நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையோட அவுட்டர் ரிங் ரோட்ல நின்றுட்டு இருக்கேங்க. வண்டலூர் டு மீஞ்சூர் போகக்கூடிய அவுட்டர் ரிங் ரோடுங்க இது. எனக்கு பேக் சைடு பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் உங்களுக்கு டைட்டில் பார்க் இருக்கிறது. ஸோ இந்த இடத்துல இருந்து நம்ம இன்னைக்கு ரிவ்யூ பண்ணக்கூடிய சைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக ஒரு 10 மினிட்ஸ் டிராவல் டிஸ்டன்ஸில் தான் இருக்கு. எல்லாருக்குமே நம்மளுக்கு வந்து இடம் வாங்கணும் அப்படின்றது வந்து கனவா இருக்கும். கண்டிப்பாக அப்படி இருக்கும்போது நம்ம மிடில் கிளாஸ் பீப்புளோட பூர்த்தி பண்றதுக்காகவே இந்த பாத்தீங்கன்னா மினிமம் 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து மேக்ஸிமமே பாத்தீங்கன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட் தான் இந்த சைஸஸ் இருக்கு சார். சாபு 3ன்னு சொல்லி ஒரு ஆஃபர் சார். அது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 30 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரீ. ஓகே. 3 கோல்டு காயின் ஃப்ரீ. ஓகே. அது இல்லாம பாத்தீங்கன்னா நான் லோன் ப்ராசஸ் மூலமா நான் போறேன்னா அது வந்து பாத்தீங்கன்னா 3 EMI ப்ராப்ஷன்ல உங்களுக்கு பே பண்ணும் சார். ஹாய், வெல்கம் பேக் டிஜிட்டல் தமிழா. இன்னைக்கு ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட்டை பத்தி தாங்க பார்க்க போறோம். பட்டாபிராம் டைட்டில் பார்க்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் டிராவல் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட்டுங்க. ஆவடி பட்டாபிராம் டைட்டில் பார்க் பக்கத்துல நீங்க வாங்கக்கூடிய விலையில 2ல இருந்து 3 மடங்கு கம்மியான பிரைஸ்ல இந்த இடத்துல லே அவுட் வந்து வாங்கிக்க முடியும். அவ்வளவு கம்மியா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சாபு 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபருமே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஆஃபர் என்ன, இந்த பிளாட் எக்ஸாக்டா எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல் டீடைல்ஸா வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம முதல்ல இருந்து கடைசி வரையும் பாருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சோ டைம் வேஸ்ட் பண்ண வேணா, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். கைஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான மெகா டவுன்ஷிப்பை பத்தி பார்க்க போறோம். அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தான் சார் நம்ம கூட இருக்காரு. ஹை சார், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஓகே சார், உங்க பேர் என்ன, உங்க கம்பெனியோட பேர் என்ன அப்படின்றத சொல்லுங்க சார். ஓகே சார், என் கம்பெனி நேம் பாத்தீங்கன்னா ப்ராப்ஷல் ப்ராப்பர்ட்டிஸ். இங்க நான் சேல்ஸ் மேனேஜரா ஒர்க் பண்றேன். என் நேம் வந்து பாத்தீங்கன்னா உதயகுமார் சார். ஓகே சார், ப்ராப்ஷல்ல இருந்து இன்னைக்கு என்ன ப்ராப்பர்ட்டியை பத்தி பார்க்க போறோம், இது எக்ஸாக்ட்டா எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்றத சொல்லிருங்க. ஓகே சார், நம்ம பார்க்க போற ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா செரினோ. இது வேப்பம்பட்டு லொகேஷன்ல எக்ஸாக்ட்டா பாத்தீங்கன்னா சுத்தி குடியிருப்பு மத்தியில தான் இந்த சைட் இருக்கு. வேப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து எக்ஸாக்ட்டா உங்களுக்கு 4 கிலோமீட்டர்ஸ்ல நம்ம சைட் வந்து இருக்கு சார். குடியிருப்புக்கு பக்கத்துல மட்டும் இல்லாம பஸ் போகக்கூடிய ஒரு ஆன் ரோட்ல தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து லொகேட் பண்ணிருக்காங்க. ஓகே பிரதர், இந்த செரினோ ப்ராஜெக்ட்டை யாரெல்லாம் சூஸ் பண்ணலாம், எதுக்காக சூஸ் பண்ணலாம் அப்படின்றத சொல்லிருங்க. இந்த ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிடென்ஷியல் வைஸாவும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட் வைஸாவும் சரி, உங்களுக்கு எல்லாமே ப்ராஃபிட்டபிளா தான் இருக்கும் இந்த சைட் உங்களுக்கு சார். ஓகே சார், இப்போ இந்த ப்ராஜெக்ட்டை எப்படி அமைச்சிருக்கீங்க, எத்தனை ஏக்கரில் டெவலப் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத சொல்லிடுங்க. கண்டிப்பாக சார். சைட்டு மொத்தமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 ஏக்கர் சார். இதில் இனிஷியலாக நம்ம ஃபேஸ் 1ல பார்த்தீங்கன்னா 10 ஏக்கர்ஸ் மட்டும் நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம். ஓகே. அதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக நம்ம 294 பிளாட்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம். ஸ்டார்டிங் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம்னா எவ்வளோலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, இப்போ எவ்வளோ பிளாட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்றத சொல்லிடுங்க. கண்டிப்பாக சார், நம்ம சைட்டை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நம்மளுக்கு வந்து இடம் வாங்கணும் அப்படின்றது வந்து கனவாக இருக்கும். கண்டிப்பாக. அப்படி இருக்கும்போது நம்ம மிடில் கிளாஸ் பீப்புளோட பூர்த்தி பண்ணுறதுக்காகவே இந்த பார்த்தீங்கன்னா மினிமம் 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து மேக்ஸிமமே பார்த்தீங்கன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட் தான் இதில் சைஸஸ் இருக்குது சார். ஓகே சார், அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ எவ்வளோ பிளாட் இருக்குது? கண்டிப்பாக சார், நம்ம லான்ச் அப்பவே பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டில் 294 பிளாட்ஸ். இந்த லான்ச்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம 110 பிளாட்ஸ் வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அவைலபிளே பார்த்தீங்கன்னா 100 பிளாட்ஸ் தான் சார் அவைலபிள் இருக்கு. ஓகே. ஆக்சுவலாக February 14-15 தான் இந்த சைட் வந்து லான்ச் பண்ணாங்க. லான்ச்சிங் அன்னைக்கே கிட்டத்தட்ட ஒரு 160 பிளாட்டுக்கு மேலே வந்து புக்கிங் போயிடுச்சு. இப்போ அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம்னா பேலன்ஸ் இருக்கிற பிளாட்ஸ் மட்டும் தான் அவைலபிளாக இருக்கு. இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பரான DTCP அண்ட் ரெரா அப்ரூவல் ப்ராஜெக்ட்டுங்க. ஸோ DTCP அப்ரூவல் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்கனாலே உள்ள என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்கணுமோ அது எல்லாமே வந்து சூப்பராக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நான் நிற்கக்கூடிய இந்த ரோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒய்டான பிளாக் டாப் ரோடு வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சைட்டு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவென்யூ ட்ரீஸ் வந்து பண்ணி வச்சுருக்காங்க. உங்களுக்கு அவென்யூ ட்ரீக்கு பக்கத்துலேயே வந்து இண்டிவிஜுவல் டேப் கனெக்ஷன், ஒவ்வொரு பிளாட்டுக்குமே வந்து டேப் கனெக்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா பிளாட்லேயுமே உங்களுக்கு டேப் இருக்கிறத நீங்கள் வந்து பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சோலார் LED ஸ்ட்ரீட் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. 3 ஃபேஸ் EB கனெக்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடு கட்டி குடி வரணும்னு நினச்சிங்கன்னா உள்ள அவைலபிளாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி அப்படின்றதுனால உங்களுக்கு என்ட்ரன்ஸ் ஆர்ச்சுமே வந்து கொடுத்துருக்காங்க வித் கேட்டோட 24/7 செக்யூரிட்டி சர்வீஸோட வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சைட்டை சுற்றியும் வந்து காம்பவுண்ட் வால் வந்து பண்ணியிருக்காங்க. காம்பவுண்டை ஒட்டின மாதிரியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிடென்சியல் இருக்கிறது தெரியும். ஸோ ரெசிடென்சியலாக ஒட்டின மாதிரி தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 160 கஸ்டமர் கிட்ட சக்ஸஸ்ஃபுல்லாக பிளாட்ஸ் வந்து சோல்ட் அவுட் பண்ணியிருக்கீங்க சார். இருந்தாலும் சொல்லிவிடுங்க, இந்த பிளாட்டுக்கு பக்கத்தில் என்னென்ன அப்ரிஷியேஷன் இருக்குது, இப்போ இடம் வாங்கி போட்டால் க்ரோத் ஆகிறதுக்கு ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்ஸ்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து யோசிப்பாங்க. அது என்னென்ன இருக்குது அப்படின்றது. கண்டிப்பாக சார், நம்ம சைட்டுக்கான அப்ரிஷியேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேஜரான இஷ்யூமே கனெக்டிவிட்டி தான் சார். ஓகே. என்ன கனெக்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னா அந்த சென்னை திருப்பதி ஹைவே சார். இதோட ஆக்சஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்குது சிங்கிள் வே லேனாக இருந்தது. இப்போ அந்த லைன் பார்த்தீங்கன்னா 6 வே லேனாக எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. டுவர்ட்ஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அவுட்டரிங் ரோடு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. வண்டலூர் போகிற அவுட்டரிங் ரோட்லேருந்து டுவர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து கனெக்ட் பண்ணி திருப்பதி வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து அதோட கனெக்டிவிட்டி இல்லாமல் CPR ரோடுன்னு சொல்லி ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாம் சார், அந்த ரோடும் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் தான்
உங்களுக்கு கனெக்டிவிட்டி ஆகும். ஓகே. டுவர்ட்ஸ் அந்த ரோடு பார்த்தீங்கன்னா எண்ணூர்லேருந்து மகாபலிபுரம் போகிற கனெக்டிவிட்டி ரோடு இருக்குது, ரோடு அப்ரிஷியேஷன் இருக்குது, டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி அந்த அந்த ஒரு அம்யூனிட்டிஸ் எனக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் இருந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வேப்பமட்டி ஸ்டேஷன் உங்களுக்கு 4.5 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். இல்லை திருநெல்வேலி ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஓகே ஓகே. டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா பஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட் பஸ்ஸஸ் எவ்ரி 15 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பஸ்ஸஸ் வந்து நம்ம சைட்டே தான் கிராஸ் பண்ணி போகும். ஆமாம் ஆமாம். பஸ் ஸ்டாண்டும் பார்த்தீங்கன்னா சைட்டுக்கு வெளியே தான் உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டும் சார். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மேஜரான டெவலப்பிங் ஏரியா நியர்பைல பார்த்தீங்கன்னா பட்டாபிராம் டைட்டில் பார்க் சார். ஓகே ஓகே. அது பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லேருந்து ட்ராவல் டைம் ஒரு 10 மினிட்ஸில் நம்ம ட்ராவல் டைமில் இருக்குது. ஓகே சார். ஃபியூச்சர் அப்ரிஷியேஷன் சொல்லக்கூடிய மெட்ரோ அப் டு பட்டாபிராம் வரையும் பிளான் பண்ணியிருக்கிற மெட்ரோவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம சைட்லேருந்து உங்களுக்கு நியர்பை தான் சார். ஓகே சார். ஓகே. கனெக்டிவிட்டி வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பராகவே இருக்குங்க. இப்படிப்பட்ட இடத்துல ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் எவ்வளோ கொடுத்துட்ருக்கீங்க சார்? கண்டிப்பாக சார். இப்போ மார்க்கெட் ப்ரைஸ்னு பார்க்கும்போது இங்கே 2200 போயிட்டு இருக்கு சார். ப்ராப்ஷல்ன்றதால உங்களுக்கான ஆஃபர் ப்ரைஸாக 1840 பண்ணிட்டு இருக்கோம் சார் இப்போ ப்ரைஸிங். ஓகே சார், நான் கேட்க மறந்துட்டேன். எப்பயுமே ப்ராப்ஷல் ப்ரைஸ்லையும் வந்து கம்மியாக இருக்கும், அதோட சேர்த்து ஒவ்வொரு அப்டேட்டுக்கும் வந்து ஒவ்வொரு ஆஃபர் வந்து கொடுப்பீங்க. இந்த டைம் என்ன ஆஃபர் கொடுக்க போறீங்க? கண்டிப்பாக சார். ப்ராப்ஷல்னே ஆஃபர்னாலே ப்ராப்ஷல் தான் கண்டிப்பாக சார். அப்படி இருக்கும்போது இப்போ மெகா ஆஃபர் ஒன்று கொடுத்துருக்காங்க, சாபு 3ன்னு சொல்லி ஒரு ஆஃபர் சார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரீ. ஓகே. 3 கோல்டு காயின் ஃப்ரீ. ஓகே. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் லோன் ப்ராசஸ் மூலிமா நான் போகிறேன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா 3 இஎம்ஐ ப்ராப்ஷல்லே உங்களுக்கு பே பண்ணும் சார். இந்த 3 ஆஃபர் கொடுக்குறதுனால சாபு 3 அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சார். ஸோ கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் ஒரு தடவை சொல்லிடுறேன். 30 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரீ, 3 கோல்டு காயின் ஃப்ரீ. அது மட்டும் இல்லாமல் 3 மாதத்துக்கான உங்களுடைய இஎம்ஐயை ப்ராப்ஷலே வந்து கட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சார், இந்த ஆஃபர் எல்லாத்துக்குமே அவைலபிளா சார்? இந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷன்ஸ்னு ஒன்று இருக்குது. ஓகே. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் 800 ஸ்கொயர் ஃபீட் வந்து நீங்கள் புக் பண்ணியிருக்கணும். ஓகே சார். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா லோன் ப்ராசஸ் மூலிமா நான் போகிறேன்னா மினிமம் டென்யூர் பார்த்தீங்கன்னா 15 இயர்ஸ் நீங்கள் டென்யூர் போயிருந்தா மட்டும்தான் அந்த 3 மந்த் இஎம்ஐ வந்து உங்களுக்கு ப்ராப்ஷல் பே பண்ணுவாங்க சார். ஓகே சார். ஓகே. ஸோ சூப்பரான ஆஃபருமே வந்து கொடுத்துட்ருக்காங்க, யூஸ் பண்ணிக்கங்க. சைட் விசிட் சப்போர்ட் பண்ணுறீங்களா சார்? கண்டிப்பாக சார். இப்போ ஃபேமிலியாக வரும்போது பார்த்து நீங்கள் டிசைட் பண்ணுற மாதிரி இருந்தால் கேபும் ப்ரொவைட் பண்ணுவோம் சார். ஸோ ஃப்ரீ கேப் ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. நீங்கள் அதுக்கு பண்ணக்கூடிய விஷயம் ஸ்க்ரீன்லேயும் கீழே டெஸ்கிரிப்ஷன்லையும் அந்த நம்பர் இருக்கும், கால் பண்ணுங்கள். கால் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ரெசிடென்சியலாக இருந்தாலும் சரி, ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் தான் இந்த ப்ராஜெக்ட். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த வேப்பம்பட்டி சரௌண்டிங் இல்லை பட்டாபிராம் சரௌண்டிங்கில் வந்து கம்மி பட்ஜெட்டில் லேஅவுட் பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த லேஅவுட் கண்டிப்பாக அவங்க எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ அவங்க எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுற வர உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரஃப்யூல். டாடா, see you soon. Thank you sir. Thank you sir.